அது வந்து அம்மாவுடைய லேபிளில் அந்த சாராயம்லாம் விற்றுன்னு வைப்பாங்க. அடிக்கடி நம்ம போவோம் வருவோம், ரைடு பண்ணுவோம், சண்டை பிடிச்சின்னு வந்திருக்கேன், கேஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பெரிய பெரிய இன்சிடெண்ட்டு. எப்படி சொல்கிறது, அப்படியே திடீர்னு ஓடி போய் அப்படியே கூவத்தில் இறங்கிடுவாங்க. அந்த லேடி சாராயத்தோடு நம்ம போய் பிடிக்க போனால் அப்படியே போய் அதில் இறங்கி சேரும் சகதியமாக வந்து நிற்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன எப்படி பிடிச்சி இழுத்துன்னு வர முடியும்? லேடி வேறு முடியாதுல்ல. ஆனாலும் ட்ரை பண்ணுவேன், விட மாட்டேன். அப்பவும் பிடிச்சின்னு கையை காய வச்சு இழுத்துன்னு வந்து 2 பக்கெட் தண்ணியை ஊற்றி இட்டுன்னு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். சார் நீ மட்டும் தானே வந்தால் அது மாதிரி தொந்தரவு கொடுக்குறேண்ணா, எல்லாம் வராங்க போயிடுறாங்கண்ணா, என்னண்ணா எங்கள் அம்மா எப்படியோ ரவுடி தெரியுமா அப்படிலாம் வந்து சத்தம் போடுவாங்க. அவங்க லேபிளில் அப்படியே ஓடி இருந்ததா, கால சக்கரம் சுற்றுது இல்லை, அப்படியே போயினே இருக்கும்போது அந்த தொகுதியுடைய லேடிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, என் பொண்ணு கொடுன்னு கேட்குறாங்க. நான் தானே ரவுடி, என் பொண்ணு ரவுடி இல்லை, என் பொண்ணு கொடுங்கன்ட்டாங்க. பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. சீட்டு கொடுத்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்.